சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் என்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா, கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க, ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் டபுள் பீன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க, அது எடுத்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க. மாங்காய் தான் இருக்குது, அதனால் இந்த மாங்காய் எடுத்துருக்கேன். வாங்க நம்ம எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த பாருங்க கடாயை வச்சுட்டேன். கடாய் சூடாகிடுச்சுங்க. இந்த டைமில் நமக்கு தாளிச்சுக்கிறாங்க. இதுக்கு நம்ம இது பாருங்க தாளிப்புக்கு என்ன போடுறேன்னா, இங்கே பாருங்க ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேங்க, அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேங்க, அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேங்க. தாளிப்புக்கு சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் போட்டுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுலேயே டைமில் நான் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 10 உரிச்சு வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். கடுகு பொண்ணு வச்சு இந்த சாம்பாருக்கு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே பருப்பில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகா போட்டு மஞ்சள்தூள் போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இருந்தாலும் நம்ம தாளிப்புக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதக்கட்டுங்க. வாழைக்காயை நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாங்க. தண்ணியிலே போட்டுருவோம். தண்ணியில் போட்டு வச்சா தான் வாழைக்காய் கருக்காதுங்க. வாழைக்காவுக்கு சாம்பாருக்கு மெயினாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இதை தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்க நமக்கு தக்காளி வதங்கிட்டு போதும். கலவதெல்லாம் போடுங்க. இந்த டைமில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் இருக்குங்க, இதை போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காயையும் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சாம்பாரில் போடும்போது கத்திரிக்காய் கட் பண்ணால் போடுங்க. நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சோம்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும், அதனால தான் நான் கட் பண்ணல. நான் பாருங்கள் இதில் இந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். ஒரு வெண்டைக்காய் ஒன்றே தான் 2 சதையை அதை போட்டுக்கலாம். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் முருங்கைக்காய் இல்லைங்க, அதனால தான் நான் வாழைக்காய் இதில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன்.
இன்றைக்கி சாம்பாருக்கான புளி ஊற வச்சுருக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை புளி தாங்க எடுத்துருக்கேன். சாம்பாருக்கு மட்டும் நீங்கள் வெள்ளை புளி சேருங்க. கருப்பு புளி சேர்த்துக்கினா நல்லா இருக்காது. இந்த டைமில் நான் இங்கே பாருங்கள் சாம்பாருக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான பொடி பாருங்கள். நான் வீட்லேயே நுணுக்கி வச்சுருக்கேங்க சாம்பார் பொடிங்க. அது சாம்பார் பொடி அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேங்க. நான் மாங்காயும் இந்த டைம்லேயே சேர்த்துக்கிறேங்க. மாங்காய் எதுவும் கிடைக்கல, சின்ன மாங்காய் தான் இருந்துச்சு என்கிட்ட, அதெல்லாம் நான் போட்டிருக்கேங்க. இன்னைக்கு நல்லா இது விளக்கி கொடுத்துருங்க. விளக்கி கொடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நல்லா மல்லி இலை நல்லா அரிஞ்சு போட்டு வேக வைங்க. சூப்பராக இருக்கும், சாம்பாருக்கு வாசனை நல்லா இருக்குங்க. காய் வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள் காய் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காய் வெந்து விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்க போகிறோம். காய் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் இந்த அளவு காய் வெந்துருக்குன்னு பார்ப்போம். போதுங்க, இந்த அளவு காய் வெந்துருக்குங்க. நம்ம இந்த டைமில் இந்த புளி கரைச்சி இதை சேர்த்துக்கலாங்க. பாருங்க காய் வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காதுங்க, புளி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால இதுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் இதை சாம்பாருக்கான வெல்லம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க நான் இது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கான கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம தூள் உப்பை விட கல் உப்பு சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க இந்த டைமில் நம்மளுக்கு காய் நல்லா எந்திரிச்சிங்க. இப்போ வந்து நம்ம இந்த டைமில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. பாருங்க ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் பெருங்காயெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேங்க. துவரம் பருப்பு தான் நான் எடுத்துருக்கேன். டைமில் நம்ம இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. தனியாக இந்த மாதிரி காய்கறி வேக வச்சு நம்ம தனியாக பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கும்போது ரொம்ப சாம்பார் நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். டைமில் புளியெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம புளி கரெக்டாக இருக்குங்க, உப்பும் கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். அப்படியே சாம்பாரை பாருங்கள். நமக்கு சாம்பார் எந்த அளவு ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டுங்க. சாம்பார் கொதி வர கட்டி நம்ம இந்த சைடு வாழைக்காய் வறுத்துக்கலாங்க. இந்த பாருங்க கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வாழைக்காய் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க.
கலரி விட்டுக்கலாம். சிம்பிளான வாழைக்காய் ரெசிபி தாங்க இது. ஒரு அர்ஜென்ட்டுக்காக செய்கிற வாழைக்காய் தான் இது. மசாலா தடவி வறுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக செய்கிறேங்க. இந்த டைமில் இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. வாழைக்காவுக்கு உள்ள சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாதம் வைக்கும்போது உப்பு போட்டு தான் வடிப்போம். சட்டியில் தான் நம்ம சாதம் வடிப்போம். அர்ஜென்ட்டாக குக்கரில் வடிப்போம். சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து தான் நம்ம சாப்பாடு வடிப்போம். அதே மாதிரி நம்ம குழம்பு எல்லா ஐட்டத்துக்குமே நம்ம கல்லுப்பு தாங்க சேர்க்குறோம். கல்லுப்பு ரொம்ப நல்லதுன்ட்டு. பொரியலுக்கு தான் நம்ம தூள் உப்பு சேர்க்குறோங்க. ஏன்னா கல்லுப்பு கரையாதுன்ட்டு நம்ம இந்த தூள் உப்பு சேர்க்குறோம். வாழைக்காய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுங்க. இந்த டைமில் நம்ம இந்த வாழைக்காவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. இந்த டைமில் நம்ம இந்த வாழைக்காவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த வாழைக்காய் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளுங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் என்ன பண்ணுவேன் நல்லா தாங்க ஊற்றிருக்கேங்க. நிறைய தான் ஊற்றிருக்கேன். பாருங்க, இப்போ நமக்கு சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிச்சு நல்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வாசனைலாம் நிறைய போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வீட்டில் இந்த வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஒரு மசாலா தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம இதில் 65 மசாலா தாங்க கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. இந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலரி கொடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மொறு போல வாழைக்காய் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், வாழைக்காய் பாருங்கள், மசாலா போட்டோடனே நல்லா ஒன்று ஒட்டாமல் அதே மொறுப்பு ஆகுது பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க வாழைக்காவும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு இந்த சைடு சாம்பார் நல்லா கொதிச்சுருச்சுங்க. டைமில் நம்ம கொஞ்சம் சாம்பாரில் இந்த மல்லி இலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த சாம்பாருக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டு கொடுத்து இது பாருங்கள், சாம்பார் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுலேயும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த சாம்பாரோடய சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடிங்க. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பார் மசாலா எப்படின்னு ஒரு வீடியோவில் போடுறேங்க. ஓகே, பாய்ங்க.